ஹாய் ஃப்ரெண்ட். என்னென்னா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில முக்கியமான விஷயம் வந்தேன்னு சொன்னால், இப்போ மட்டக்களப்பாக்களை பற்றி யாழ்ப்பாணத்தாக்கள் அந்நியரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மட்டக்களப்பாக்கள் மந்திரவாதிகள், அவங்களோட வீட்டிலெல்லாம் போனால் அவங்க அப்படியே நம்மளை போட்டு வசியம் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பல கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம கேள்விப்படுறோம். நாம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறோண்டு. எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர் வந்து யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து இங்கே மட்டக்களப்புக்கு எங்களோட ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஒன்று வந்தவர். ஸோ வந்த இடத்த அந்த வேறு பார்ட்டியில் ஒரு சாப்பாடு பார்ட்டி ஒன்று தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை நாங்கள் நல்ல ஒரு கவனித்தேன். நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல மீன்லையும் பல வகையான மீன்களை பொரித்து குழம்பு வச்சு சமைச்சு மற்றது பல வகை நிறைய சாமான் நாங்கள் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவருக்கு அந்த ஏழாமை இப்படி ஒரு சாப்பாடு தான் இது வரைக்கும் அந்த நிறைய இடத்த சாப்பிட்ருக்காங்க. அப்படி மட்டக்களப்பில் ஒரு சாப்பாடு சாப்பிடலை என்று தவிர அந்த ஒரு நித்திரோண்டு தூங்குறாரு. அப்போ இதாலாம் அவருக்கு அந்த விட்டு போக மனம் இல்லாமல் இருக்குதான். இங்கே நம்மளுக்கு அந்த மட்டக்களப்பில் இங்கே இருக்கணும் போல் இருக்குதான். மட்டக்களம் அந்த கல்முனையில் மட்டக்களப்பில் கல்முனை என்ற இடத்த ஸோ இங்கே வந்து இருக்கணுன்றதால அவருக்கு இன்னும் போகிறதுக்கு மனம் இல்லாமல் அப்படியே பாயிலிருந்து சாப்பிட்ட மாதிரி பாயிலிருந்தே நித்திரை தூங்குறாரு. அவர் சரியான நித்திரை. ஸோ அவர் இப்படியா நாங்கள் பாருங்கள், இதைத்தான் நம்ம சொல்கிற பரம்பரையாக நம்மளாக்க சொல்லி வரேன்னு வந்தால் மட்டக்களப்பாக்கள் பாயோட படுக்க வச்சிருவாங்கன்னு. சுவாகா சுவாகா யாழ்ப்பாணம் சுவாகா சொல்லி மந்திர போது இவங்களாம் அமர்த்துறல. இதுதான் ரீசன். ஸோ இப்போ நான் காட்டுறோம் பாருங்க, எப்படி படுக்காருன்னு சொல்லி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாருங்க, நல்ல நித்திரை நல்ல வாயில் சும்மா சவால் படுவோம் இருக்காரு. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. யாழ்ப்பாணம் விளங்கி கொள்ளுங்க. இதுதான் எங்களை கௌரவிப்பும் கண்காணிப்பும் எங்களை சாப்பாடுற மகிமையும். அப்படி பாயோட படுக்க வச்சிருக்கோம். ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி இதான் சாப்பாடு உபசரிப்புன்றது தான். வேறு மந்திர தந்திர மாயம் ஒன்றும் இல்லையா? ஓகே பாய்.